ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ டிபிவி சாப்டர் 35 ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த அமோடோக்கும் கோஜிக்கும் என்ன பிரச்சனை? நேற்று வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே டீமில் இருந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு திடீர்னு இவங்க ரெண்டு பேரையும் ஒரு எனிமிஸ் மாதிரி காட்டுறதுக்கு என்ன ரீசன்? எதனால் இவங்க பிரிஞ்சு போனாங்கங்கிற எல்லா கேள்விகளும் ஃபேன்ஸ் மத்தியிலே எழுந்திருக்கு. இன்னைக்கான வீடியோவில் இந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனல் நம்பருக்கு மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் பொருட்டோ ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே அதில் தான் வரப்போகுது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அமாடோ பொருட்டோ சீரீஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த மிஸ்டீரியஸான கேரக்டராக இருந்திருப்பார். இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஒரு சாதாரண சயின்டிஸ்டாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காரா ஆர்கனைசேஷனுடைய ஒரு முக்கியமான பில்லராக காட்டியிருப்பாங்க. இவர் இஷிகிக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பார். குறிப்பாக இந்த சாக்ரா ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இஷிகிக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் ஆரம்பத்தில் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக இவர் கொஞ்சம் ஷேடியாக காட்டியிருப்பாங்க. இவருடைய ரியல் இன்டென்ஷனுங்கிறது இஷிகிக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல, இதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் ஏதோ ஒரு விஷயம் இஷிகி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறதாகவும் அந்த ஒரு விஷயக்காக தான் இஷிகிக்கு இவர் உதவி செய்கிறாருங்கிற மாதிரியெல்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த விஷ் என்னவா இருக்கும்னு நம்ம எல்லாரையும் அப்போ யோசிக்க வச்சுட்டு டிபிவி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் அது என்ன விஷயங்கிறதே நமக்கு ரிவீல் பண்ணாங்க. ஆமாம், இவருடைய ஒரே கோலாக இப்போ இருக்கிறது இவருடைய பொண்ணை ரிவைவ் பண்ணியே ஆகணுமா. இவங்க சிக்காகி இறந்து போயிருப்பாங்க. இவங்களை ரிவைவ் பண்ணுறதுக்கு அமோடோ என்னென்னவோ முயற்சிகளை பண்ணியிருப்பார். ஆனாலும் அது எதுவுமே பலனை கொடுத்துருக்காது. இப்படி இருக்கும்போது இவருடைய பொண்ணை இவர் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருப்பார். ஆனால் அவங்களுடைய சோலை இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் பாடிக்குள்ளே இவரால் செலுத்த முடிஞ்சிருக்காது. இதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒட்சுசுக்கியுடைய காமாவை அவருடைய பொண்ணு மேலே யூஸ் பண்ணணுங்கிற முடிவெடுக்கிறாரு. இந்த ஒட்சுசுக்கியுடைய இந்த காமாக்குள்ளே ஏகப்பட்ட டிஎன்ஏ ஃபைல்ஸ் இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த காமாங்கிறது ஒரு கம்ப்ரஸ்ட் ஃபைல் தான். இப்படி இருக்கும்போது இவருடைய பொண்ணை பற்றின எல்லா டிஎன்ஏ டேட்டாஸையும் இவர் ஒரு காமாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. இந்த காமாவை கவாக்கிக்குள்ளே இவர் இம்ப்ளான்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ கவாக்கி இந்த ஒரு காமாவை அமோடோவுடைய பொண்ணு மாதிரியே இருக்கிற இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோபோட் மேலே பிளான் பண்ணும்போது அமோடோவுடைய டாக்டர் உண்மையாகவே உயிரோடு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத அமோடோ சொல்லியிருப்பார். சரி, இப்போ வரைக்கும் இவருடைய கோலுங்கிறது இதுவாக தான் இருந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இவருக்கு இவருடைய பொண்ணோட வாழணும், அதுதான் இவருடைய ஒரே கோலாக இருந்திருக்கு. இவர் வாழணும்னா அதுக்கு ஒரு பிளானட் தேவை. ஸோ ஏர்த்தில் தான் அவர் இருந்தாகணும். ஸோ ஏர்த்தில் தான் இவர் வாழணும்னு நினைக்கும் போது ஏர்த்துடைய ப்ரொடெக்டராகவும் இவர் இருப்பாருன்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சோம். அப்படி இன்னொரு பக்கம் வந்தோம்னா காஷின் கோஜி, இவர் ஆரம்பத்தில் ஒரு சைபாக் மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ஷேடில் தான் இருந்திருப்பார். கோணமருவெல்லாம் வம்பிழுத்திருப்பார். இவர் நல்லவரா கெட்டவரானே நம்மளால் புரிஞ்சுட்டு இருந்திருக்க முடியாது. அந்தளவுக்கு இந்த கோஜி கொஞ்சம் ஷேடியான கேரக்டராக தான் இருந்திருப்பார். ஆனால் போக போக தான் இவருடைய பர்பஸ் என்னன்னே நமக்கு தெரிஞ்சிச்சு. அமோடோ இஷிகியை கொல்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சைபாக் தான் இந்த ஒரு காஷின் கோஜி. அதுக்கேற்ற மாதிரி தான் இவருக்கான எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அமோடோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். இவர் யூஸ் பண்ணுற இந்த ஃபயர் டெக்னிக்ஸ் கூட ரொம்பவே ரியலானது. ஜீகனால் இதை அப்சர்வ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அமோடோ எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சிருப்பார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா அமோடோ இது வரைக்கும் ஜீகனை தான் பார்த்துருப்பார். அவருக்கு ஒரிஜினல் இஷிகியை பற்றி நிறைய விஷயம் தெரியாது. இதனால் இஷிகியுடைய வீக்னஸ் என்னன்னு அமோடோ கணிக்க தவறிட்டார். இதன் காரணமாக காஷின் கோஜியால் ஜீகனை தோக்கடிச்சிருக்க முடியும், ஆனால் இஷிகியை தோக்கடிச்சிருக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் இஷிகி கோஜியை கொல்றதுக்கு பார்ப்பார். அந்த டைமில் அமோடோ தான் கிட்டத்தட்ட இந்த காஷின் கோஜியை காப்பாற்றினாருங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது வரைக்குமே அமோடோவும் காஷின் கோஜியும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரியே அமோடோ லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே நிறைய இன்புட்ஸை கொடுத்துருப்பாரு. ஒட்சுசுக்கியுடைய வீக்னஸ், ஷீபாய் ஒட்சுசுக்கின்னு ஏகப்பட்ட பேரை பற்றின இன்ஃபர்மேஷனை லீஃப் வில்லேஜுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் லீஃப் வில்லேஜுக்கு ஏகப்பட்ட டெக்ஸை கொடுத்துருப்பாரு. இது மூலமாக லீஃப் வில்லேஜ் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அமோடோவுடைய இன்டென்ஷனும் கூட ஒரு நல்லதாக தான் இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்கங்கிற அந்த ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. நான் கூட இந்த ஒரு சாப்டர் 35 ப்ரிவியூலேயே அமோடோவும் கோஜியும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்படி இருக்கும்போது இந்த சாப்டரில் திடீர்னு ஒரு ஷாக்கை கொடுத்துருக்காங்க.
ஆமாம், அமுடோவும் கோஜியும் கிட்டத்தட்ட எனிமிஸ் மாதிரி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் என்னாச்சு, எதனால் திடீர்னு இவங்க இப்படி ஆனாங்கங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அமடோ கிட்ட ஒரு விஷன் இருக்குது. ஆமாம், அவர் ஒரு ஃப்யூச்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு ஃப்யூச்சருக்காக தான் அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் காஷின் கோஜி அந்த எல்லா ஃப்யூச்சரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அமடோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. இவருடைய ஃப்யூச்சர், இவருடைய கோல் என்னன்னு நமக்கு தெரியாததால் அதை பற்றி நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் இவர் ஒரு ஃப்யூச்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சமயத்தில் கோஜிங்கிற இந்த ஒரு கேரக்டர் அதை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயத்தை மாற்றிருப்பார். இது எல்லாமே அமடோவை கடுப்பாக்கி இருக்கலாம். இதனால் அவர் எப்படியாவது கோஜியை ஸ்டாப் பண்ணணும்னு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். ஸோ இதுபடி பார்த்தோம்னா கூட அமடோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஃப்யூச்சரை கோஜி மாற்றிக்கிட்டு இருக்கிறாருங்கிற இந்த ஒரு விஷயம் எப்படி அமடோக்கு தெரியும்னு நீங்கள் கேட்கலாம். அமடோவை பொறுத்த வரைக்கும் அவர் உருவாக்கின சைபாகில் கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தை பொறுத்திடுவார். அதில் ஒன்று சீக்ரெட் கோட். இந்த ஒரு கோட் மூலமாக அவருடைய எல்லா சைபாக்ஸையும் இவரால் ஈஸியாக ஷட் டவுன் பண்ண முடியும். 2வது விஷயம் ஹிடன் கேமரா. ஆமாம், இவருடைய சைபாக்ஸை இவரால் ஈஸியாக வாட்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு கேமரா இவங்களுடைய கண்களில் இருக்கிறதால இவங்க என்னென்ன விஷயங்களை பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையும் இவரால் பார்க்க முடியும். அதை தாண்டி இவங்களையுமே இவரால் ஸ்பெக்டேட் பண்ண முடியும். இப்படி ஒரு கேமரா டெக்னாலஜி இவர் உருவாக்கின எல்லா சைபாக்ஸ்லேயும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்த நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, மாமுஷி கூட நடந்த பேட்டிலில் கவாக்கியுடைய வியூவையும் அமடோ பார்த்துருப்பாரு, கவாக்கியுடைய ஃபுல் வியூவையும் பார்த்துருப்பாரு. ஸோ இது மூலமாக அமடோக்கு எல்லா ஆங்கிள்ஸையும் பார்க்குறதுக்கான ஆக்சஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இதை வச்சு தான் அமடோ கோஜி பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு சில தியரிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு அமடோங்கிறவர் ஒரு ஹையர் லெவல் ஒச்சிசுக்கியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். இவர் இவருடைய பவர்ஸ் எல்லாத்தையும் இழந்திருக்காரு. அதை ரீகெயின் பண்ணுற முயற்சியிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த கோஜி அது எல்லாத்தையும் தடுக்கிறதால அமடோ செம கடுப்பாகி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுபடி பார்த்தா அமடோடைய கோலும் கோஜியுடைய கோலும் ஒன்று இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. அமடோவை எடுத்துக்கிட்டா அவருக்கு வேற ஒரு மோட்டிவ் இருக்குது. அது கண்டிப்பாக நல்லதாக இருக்காதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் கோஜி எடுத்துக்கும் போது கோஜி ரியலாகவே இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. லாஸ்ட் சாப்டரை நீங்கள் நல்லா நோட் பண்ணால் கூட இவர் நினச்சிருந்தா ஈஸியாக கவாக்கியை அழிச்சிருக்கலாம். ஆனால் இவர் கவாக்கியை அழிக்காமல் விட்டதுக்கு ரீசன் என்னென்னா, இவர் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஃப்யூச்சர் பேட்டிலில் கண்டிப்பாக கவாக்கியும் தேவை. இதனால் கவாக்கியை எந்த ஒரு காயமும் படிச்சிடக்கூடாதுன்னு தான் கோஜி அவரை அட்டாக் பண்ண வரும்போது பாதிலேயே ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அதுக்குள்ளே கவாக்கி அவரை அட்டாக் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு ஃபைட்டையுமே பண்ணாமல் தான் தோற்று போயிருப்பாரு. இப்படி இவருக்கு இந்த வேர்ல்டு மேலே ஒரு மிகப்பெரிய அக்கறை இருக்குது. இப்படி இவருக்கு ஒரு இன்டென்ஷன் வர்றதுக்கு முக்கிய காரணமாக ஜிராயா இருக்காரு. ஏன்னா கோஜிக்குள்ளே இருக்கிற இந்த எல்லா டிஎன்ஏ டேட்டாஸும் ஜிராயாவோடதாக தான் இருக்குது. அதனால் ஜிராயாவுடைய தாட்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோஜிக்குள்ளே இருக்கும்னு சொல்லப்படுது. இதனால தான் இவர் உலகத்தை காப்பாற்ற நினைக்கிறாரு. ஆனால் அமடோ அதை பண்ணாமல் வேற ஒரு கோலுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய தியரிஸ் இவங்களை பற்றி தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டு தான் வருது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களுக்குள்ள பெருசாக எந்த ஒரு தகராறும் இருக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அமடோவை பார்த்த உடனே கோஜி எந்த ஒரு ரியாக்ஷனையும் கொடுக்கல. சிம்பிளாக அவர் இந்த ஒரு சீன் இன்னும் நடக்கவே இல்லை, இப்படி ஒரு அப்டேட்டை நான் பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. இது மூலமாக அமடோவை இவர் எதிரியாக பார்க்கலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கோஜி இஷிக்கி கிட்டேருந்து தப்பிச்சதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு அமடோவை அவர் கான்டாக்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அமடோ கோஜியை பிடிச்சிட்டு போயிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி கோஜி பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அமடோக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதுதான் இந்த டைம்லைனை மாற்றுற விஷயங்கள். இது எல்லாமே அமடோக்கு பிடிக்காததால கோஜி கிட்ட அவர் ஒரு சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி பேசணும்னு நினச்சா கூட முடிஞ்சிருக்காது. ஏன்னா கோஜி இருக்கிறது கம்ப்ளீட்டாக வேற ஒரு இடத்துல. இந்த ஒரு லொக்கேஷன் யாருக்குமே தெரியாதுங்கிற பட்சத்தில் அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் அமடோ லாஸ்ட் சாப்டரில் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இதை தாண்டி இப்போ நான் சொன்னல, இந்த ஒரு விஷயத்தை எல்லா சாப்டர்லேயும் இவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க. சாப்டருடைய லாஸ்ட் பேஜில் ரொம்ப பயங்கரமாக ஹைப் ஏற்றி அடுத்த சாப்டரில் அது ரொம்ப சாதாரணமாக முடிச்சிருவாங்க. அப்படி ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். லாஸ்ட் சாப்டரில் இவங்க கிளிஃப்ஹாங்கரோட முடித்த உடனே நம்ம எல்லாருமே அமடோக்கும் இந்த ஒரு கோஜிக்கும் பயங்கரமான வார் போக போகுதுன்னு நினைப்போம். ஆனால் அடுத்த சாப்டரில் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. கடைசியாக இவங்க எல்லாருமே ஒரே டீமாக சேர்ந்து தான் வேலை பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய பேட்டிலாக போகாதுன்னு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இந்த அமடோ கோஜி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டர்லேயே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்த பற்றியும் நம்மளுடைய செகண்ட் சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரப்போகுது. அதனால் அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.